சபரியை போட்டு அடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம சொன்னோம்ல. ஆமா எல்லாமே கரெக்டான பாயிண்ட் தான் கேட்ட மாதிரி இருந்தது. அதுல ஒண்ணும் அநியாயமா எப்படி தான் தெரியலையே. எப்படி நம்ம சொன்னது நீங்க வந்துருச்சா? சொன்னது பூரா அப்படியே வந்துருச்சா? ஆமா ரசிகன் நீங்க சொன்னது எல்லாமே வந்து இவங்களை கேட்டா இவங்க கேமை பார்த்து ரசமா பாக்குறோம், என்ன நடக்கும் என்ன பண்றாங்கன்னு கூடவா தெரியாது. எங்க அங்க உட்காந்து பாக்குறவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது அவன் வேணும்னு தான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. திருப்பி திருப்பி வந்து இல்லைன்னொடனே இவங்க அப்படியே எங்க கனியாக்கா வந்து அப்படியே வந்து ஒயிட் வாஷ் பண்றாங்களா. நம்பர் 1 ஒழுங்கா 3 நாள் கொடுத்திருந்தா கூட இதை இவ்வளவு அடிச்சிருக்க மாட்டாங்க. அவன் நேரா 1ல தான் வைப்பாங்க. வர 1ல வச்சோடனே வச்சு அடிச்சாங்க. பார்வதி மேட்டர் தானே? ஆமா இல்லையா, அது வந்து ஏற்கனவே பேசிதான் இருக்காங்க. சரியா, அவங்க வந்து டியூஸ்டே நைட்டே கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டியூஸ்டே நைட் நம்ம பார்க்கணும்னா அவங்க என்ன செய்யல. அப்பவே வந்து தேவர் ரைசிங் டவுட். அவன் நிஜமாலே வேணும்னு பண்ணானா எனக்கு டவுட் இருக்கு, நான் அதை திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து திவ்யா சொல்றான், எனக்கு கண்டிப்பா வேணும் தான் பண்ணான், எனக்கு தெரியும் அந்த கோர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. 2 வாட்டியும் ஸ்டார்டிங்ல வந்து நான் வந்து அக்ரெசிவா இருக்க போறேன் வான் பண்ணிட்டு பண்றான். சாரின்னு சொல்லிட்டு நான் சாரி நிறைய சொல்ல வேண்டிய வரும்னு சொல்லிட்டு பண்றான். இது எப்படி வந்து வேணும்னு பண்றேன்னு சொல்ல முடியும்? கிளீனா தெரிஞ்சு அவங்க வந்து ஆக்சுவலி வந்து they are telling the first ரவுண்டே வேணும் தான் பண்ணாதான் சொல்றாங்க. லீவ் த தேர்ட் ஒன். நம்மளாவது ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நான் இன்டென்ஷனல் ஃபர்ஸ்ட் ஒன் தெரியாம பட்டுன்னு சொல்றோம். உள்ள இருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டே நீ வேணும் தான் பண்ணன்றாங்க. இப்ப வந்து இப்ப பால் டாஸ்க்ல வந்து அவன் குனிஞ்சு மூஞ்சிக்கு எறிய பாக்குறான். இஸ் நாட் ஹிட்டிங் த பாடி. அவன் மூஞ்சிக்கு தான் எறியறான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் கேட்டிருக்காரு பிரச்சனை. நீ என்ன பண்ணிட்டு இருந்தா நான் பார்த்தேன், வராத பக்கத்துல நான் வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் இந்த ரேங்கிங் டாஸ் வச்சு அதான் சொன்னாங்க. நீ குனிஞ்சு நல்லா இப்படி நல்லா ஏன் பண்ணி கீழே மூஞ்சிக்கு எறிகிற, எத்தனை வாட்டி மூஞ்சில போட்டு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை லைனா சொல்றாங்க. கானா சொல்றாரு, கானான்ற பாரு. அங்க வந்து இவங்க சுத்தி இந்த கம்ருதுன்னு சொல்றான், திவ்யா வந்து சொல்றான், எல்லாம் அதான் சொல்றாங்க மூஞ்சில படுது அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் அவன் ஏமே பண்றான். ஆக மொத்தத்தை எல்லாரும் சேர்ந்து செயின்ட் சபரி வந்து தரரா தரரா அந்த இல்ல மாதிரி ஃபீல் இது பண்ண கனி வச்சிட்டீங்க. பண்ண வேலை. இப்ப யோசிச்சு பாருங்களேன், சபரியை கொண்டு போய் ஒரு 5-6ல போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுருப்பாங்க. இல்ல என் தம்பி நம்பர் 1 அவர் தான் டைட்டில் சொல்லி போய் நம்பர் 1 உட்கார வச்சாங்கன்னா இப்படிதான் ஆகும். அமித் எதுக்கு பண்றானே தெரியல. அங்க வந்து உள்ள டிஸ்கஷன்ல போகும்போது சபரி நம்பர் 1 3 வந்து கேமி அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ட்டான். அந்த பக்கம் அது வந்து ஒண்ணும் இல்லைங்க, ரெட்டப்படையில போனா கெட்ட சகுனன்றதுனால 3 பேரா போயிருக்காங்க. சுபிக்ஷா அப்படின்னோடனே ஓகே 2 வச்சுக்கோங்க அப்படின்ட்டான். ஏய் என்ன வெளியில பார்த்தானே போயிருக்க, இப்ப என்ன நிலைமையில தெரியுமா தெரியாத உனக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அப்ப வீக்கெண்ட்ல வச்சு செய்வானுங்களே இந்த மேட்டருக்கு. செய்யணும், எப்படி கடந்து போறாங்கன்னு நம்மளும் பார்ப்போம். வீக்கெண்ட்ல எதை செய்யறாங்கன்னு இல்லையோ சபரியை செஞ்சு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சபரியை செய்ய தான் போறாங்க. ஏங்க அந்த 3 ஜட்ஜஸ்ல வந்து சபரி வந்து மூளைக்கு மூளை போய் அழுது கேக்குதா மூளைக்கு மூளை போய் அழுது ரெஜிஸ்டர் பண்றானே. அப்பதான் 1 ஹவர்ல வந்து அவன் அழுகிறதெல்லாம் காட்டல, கனி அழுக போறதையும் கண்டென்ட் பிளாக் பண்ணி ஆனா விட்டான். நான் என்ன கேக்குறேன், ஏன் 1 ஹவர்ல வந்து கனி அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது காட்டவே இல்லைங்க, சுத்தமா காட்டல. என்ன டிஸ்கஸ் பண்ணது? இந்த டாஸ்க்குக்கு டிஸ்கஸ் ஏங்க பண்ணாங்க. அதெல்லாமா காட்டிட்டு ஏங்க அப்பதான் யாரு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு தெரியும். ஏங்க 1.5 மணி நேரமா அது பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லங்க அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஜிஸ்டாவது கட் பண்ணி காட்டணும்ல. கனி சபரி நம்பர் 1 கெவின் நம்பர் 3 சொன்னதை மட்டும் காட்டியிருக்கலாம். அதான் சொல்றேன். அது அமித் தலையாட்டுறதையும் காட்டியிருக்கலாம், நல்லாதான் இருந்திருக்கும். சரியா சபரி இவங்க சொன்னா தெரியுமா, இப்ப வந்து இப்ப எல்லாரையும் கேள்வி கேட்கலாம். தம்பிகளா இதெல்லாம் வந்து மறந்து போயிருவாங்க சொன்னாங்களே, அவன் பரியும் பெருசா ஒரு கோடை போட்டு காட்டுறாங்க இப்பன்ற மாதிரி இருக்கு எனக்கு. இப்ப திவ்யா லைவ்ல 1 ஹவர்ல சொல்லிட்டு இருந்தது. 1 ஹவர்ல வந்துச்சா இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல இந்த மாதிரி பிசிக்கல் டாஸ்க் நடந்ததே இல்லையா, இப்படி எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதா? எங்க அதுவும் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிச்சு, வேணும் தான் பண்ணாரு நல்லா தெரிஞ்சு. தேர்ட் பார்ட்லாம் அந்த இதெல்லாம் பயங்கரமா பண்ணாங்கன்னு சொல்லி அதுவும் நான் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பொறுமையா நைட்டு உட்காந்து கட் பண்ணி போட போறேன். ரசிகன் காலையில போடுங்க, சூப்பரா பேசினாங்க ஆக்சுவலி. காலையில போடுங்க, நைட்டு காலையிலயா உருட்டுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில அடிச்சு விடுங்க. சரி ஓகே பொறுமையா காலையில இறக்குறோம். நிறைய மேட்டர் சிக்கி இருக்கு இன்னைக்கு. அவன் வந்து பிரஜன் வந்து அப்படியே எடுத்து வைக்கிறான். நீ என்ன பண்ண தெரியல எனக்கு. நான் சொல்றேன் லைனா டப்பு போட்டுறான். சபரி அங்க அப்படியே ரியாக்ஷன் அங்க வந்து உடனே வாட்டர் மெலன் ஸ்டைலா கூப்பிட்டாரு பாத்தீங்களா, அது பின்னாடி அதையும் 1 ஹவர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. எது கூப்பிட்டாருன்னு தெரியல, ஏன் கூப்பிட்டாரு யாராச்சும் பாத்தீங்களா?
வாட்டர்மெலன் உள்ள போய் எதை எடுத்தாரு, பெட்டு இந்த இது புல் பண்ணி எதை எடுத்தாரு, என்ன எடுத்தாருன்னு தெரியுமா? தெரியலையே. 1 ஹவர்ல அதெல்லாம் காட்டல. 1 ஹவர்ல நடிப்பு அரக்கன் போயிட்டாரு. வந்துச்சா கேமரால பேசுறது? ஆமா. ஃபினிஷிங் மட்டும் வந்துச்சு. இப்போ அப்படின்னா யோசிச்சு பாரு, உனக்கு 1 ஹவர்ல இருந்து 1 நிமிஷம் காட்டியிருப்பான். தலைவன் உள்ள 1 மணி நேரம் பேசுவான் லைவ்ல. நைட்டு வந்து தூங்கறதுக்குலாம் இடம் இல்லை. 3 பேருக்கு அங்கே தூங்க எங்க இடம் இருக்கு? நைட்டு பூரா பேசதான் போறான். அங்க எஃப்ஜே கதற போற 2 பேரும் உள்ள சரி, உட்கார்ந்து சண்டை போட அதெல்லாம் விடு போறாங்க. ரசிகா. நாங்க ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க ரேங்கிங் போட சொன்னோம். ஓகேவா? அதாவது ஸ்பேஸ்ல ரேங்கிங். இப்போ என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல 2 யாரு ரேங்க் வந்து மெச்சூர்டா இருக்காங்க? ஆமா, மெச்சூர்டா ஃபர்ஸ்ட் இருக்காங்களா? 2க்கு நீயும் சாமும் ஓகேவா? அதுல நீயும் நானா? உங்களுக்கு தேவையான பிளேஸ் உங்க இதெல்லாம் 2 நம்புற பேருக்கு மாதிரியா இருக்கு? நான் இல்ல சொல்ல நானே நம்ப மாட்டேன். இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்க்கு உனக்கு எந்த பிளேஸ் வருமோ நீயும் சாமு சண்டை போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாம், சாமியா வச்சுக்கட்டும். எனக்கு தேவையில்ல. என்னைய எனக்கு பொசுக்கு இவன் முடிச்சுட்டா ஃபர்ஸ்ட் 2ன்னு சொல்றதே எனக்கு ஒத்துக்க முடியாது. நீ அதுக்குள்ள போயிட்ட. அப்படியே செலக்ட் பண்ணதா கரெக்ட். நான் 13 போய் உட்காந்துக்கிறேன் சரியா? கீழே வந்து அந்த முத 3 லைன் முடிச்சு அந்த 4வது லைன்ல ஒரு ஓரமா உட்காந்துக்கிறேன் நான். யோ நீங்க மேல நீ சண்டை சபரி போடுவாங்க. நீ இதுதான் நான் சபரி சொன்னேன். இல்லையா? நீ சபரி இடத்துக்கு போயிடியா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிடியா? இல்ல சபரிக்கும் சாமுக்கும் தான் ஒத்து வரும். ஆமா விக்னேஷ், நீ எதுக்கு இப்படி ஃபேவரட்டிசம் பண்ணி ரசிகன் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்க? சாம தான் இல்ல தானே. பூர்ணி வந்துட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்கதான். ஃபர்ஸ்ட் அவங்க அப்படின்னா நான் வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் அபி, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்க தானே அபி? இப்போ அபி என்ன மெசேஜ்? ஏதாச்சும் மெசேஜ் பண்ணீங்களா? ஏன்னா எனக்கு மேல நோட்டிபிகேஷன் அபி பண்ண பட் உள்ள போய் பார்த்தா அது இல்ல. அதுக்கு அதான் எனக்கு நிறைய டைம் நடக்குது. இது நிறைய பேர் மெசேஜ் பண்ற மாதிரி காட்டுது, இல்லையா? உள்ள போய் பார்த்தா அந்த மெசேஜ் இருக்க மாட்டேங்குது. அது கிளிச்சா இல்ல என்ன பிரச்சனை தெரியல எனக்கு. இல்லங்க, உங்க தான் வந்து பிஆர் வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க உங்க அக்கௌண்ட்டை. பார்த்து கரெக்டா பாத்துக்கோங்க பத்திரமா. இது வேறயா? ஐயோ. இல்ல பூர்ணி, நீங்க வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, இப்ப சபரிக்கு அடி விழுந்த மாதிரி போன் உங்களுக்கு அடி விடுதுன்னு நினைக்கிறேன். இல்லங்க, சபரி சப்போர்ட் பண்றதுனால கண்டென்ட் பிளாக் பண்றாரு போல. இல்ல பூர்ணிய ஒரு ஸ்பேஸ்ல வச்சு அடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன எந்த ஸ்பேஸ்ல வச்சு யாருமே அடிக்கல, நான் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த ரெக்கார்டிங் கேட்டு பேசுறீங்க, அது நான் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், நான் அது வந்து நிறைய இடத்துல திருப்பி பேச முடியல என்னால. ஓகே சரி வாங்க, என்ன சொல்றீங்க? என்ன இப்ப எனக்கு ஹாப்பி. எனக்கு சீரியஸா அந்த செகண்ட் தேர்ட் மட்டும் கெமி அண்ட் சுபிக்ஷா அந்த மாதிரி போயிருக்கலாம். கெமி செகண்ட் வந்து சுபிக்ஷா தேர்ட் போயிருக்கலாம்னு தோணுது. ஓகே சாம் வெயிட் ஓகே நல்ல கெமி செகண்ட் பிளேஸ் சொல்லுங்க வாங்க. கெமி வந்து தேவையான இடத்துல பேசியிருக்காங்க, தேவையில்லாத வார்த்தையை விடல. சோ யோசிச்சு பேசியிருக்காங்க, அதுக்கு சொல்றேன். சுபிக்ஷாவும் பேசியிருக்காங்க தான், ஆனா ஒரு இடத்துல சுபிக்ஷா ஐ மீன் வாய்ஸ் அவுட் பண்றது இல்லைல்ல. சோ அதுக்காக தேர்ட் சொல்றேன். எங்க தலைவி வியானா வாங்க. அரோரா பேசுறதோட அரோரா பேசுறதோடயா அவங்க இந்த மாதிரி நீங்க சொல்றது? ஐயோ, அரோரா இந்த டாஸ்க்ல இருந்தாங்களா? எத்தனாவது இடத்துல இருந்தாங்க ரசிகா? 8. ஆறாவது வந்து வியானா. 8ல தான் இவங்க இருந்தாங்க. 8க்கு அமுருது. இல்ல 7 அரோரா. ஆக்சுவலி வியானா தூக்கி அந்த சைடு போட்டு அரோரா தான் இந்த சைடு போட்டுக்கணும், அதுவுமே தப்பு. கரெக்ட் இல்ல ரசிகா, நம்ம தலைமை இருக்கான்ல வாட்டர்மெலன், அவன் சண்டை போட்டுக்கணும். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணும்னு சொல்லி வேற மாதிரி இருந்திருக்கும். ஜட்ஜ் எதுக்கு சூஸ் பண்ணி அவங்களே டிசிஷன் எடுக்க சொன்னாங்கன்னு தெரியுதா விக்னேஷ்? இப்போ வாட்டர்மெலன் முதல்ல ஆளா போய் ஃபர்ஸ்ட்ல நிப்பாரு, அங்க விட்டு வரவே மாட்டாரு, விடிய போவோம். அதனாலதான் எனக்கு என்னன்னா இதுக்கே இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்களே, இப்ப ரேங்கிங் டாஸ்க் வந்தா என்ன நடக்கும் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரு மெச்சூர்டு யாரு சின்ன பிள்ளை? இது ரேங்கிங் கிடையாது, இது ரேங்கிங் இல்ல, மெச்சூரிட்டி ரேங்கிங். சரி, இங்க எனக்கு ரேங்கிங் நான் பண்ணிக்கிறேன். சாண்ட்ராவோட பொசிஷன் எடுத்துக்கறாங்க, அதான் கொஞ்சம் இதுவா ஓகே வச்சுக்கோங்க. நான் பொசிஷன் கிட்டே நிக்கவே மாட்டேன், நான் ஜட்ஜுக்கு இருக்கிற அந்த சைடு போயிருவேன், நான் அங்க போறேன் அப்படின்னு ஓடிடுவேன். அது அமித்தாங்க நீங்க பூர்ணி, அமித்தா நீங்க அமித் கூட வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. விக்கி நோ ப்ளீஸ். கனியக்கா ஓகே. இல்ல வேண்டாம் ரிஜெக்டட். இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆமாமா, நீங்க எது வேணா வச்சுக்கோங்க. நீங்க கனியக்கா நீங்க தான் இப்ப சபரி பிளாக் பண்றேன். இதோட உங்களை பிளாக் பண்ணிட்டு நான் கிளம்புறேன், கோச்சிட்டு போறேன். நான் அதெல்லாம் போகாதீங்க, இருங்க சொல்லிட்டு போங்க. சொன்னதானே.
சபரியை நம்பர் 1 வைக்கிறீங்க நீங்க கனி தானே, இல்லைன்னா வந்து நீங்க வேற என்ன விக்கல்ஸ் எடுத்துக்கிறீங்களா? நான் அமிதாவே இருந்துட்டு போறேன், நல்லாதான் இருக்கு அதுவுமே. ஹலோ ப்ரோ. அது பரவாயில்ல, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ ஹரிஷ். ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு அங்கே செட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு. தர்பி வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு கொஞ்சம் பயங்கரமான ப்ரெஷர் போயிட்டு இருக்குதாமே உள்ள. ப்ரெஷரா? வெளியே இருக்கு. ஆமாம் ஜி, தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் எப்படி நடக்கும்ன்றது தான் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த கானா சங்கத்துல இருந்து ஒரே ப்ரெஷர் பண்றாங்களாம். இவர் ஏதோ வார்த்தையை விட்டுட்டு இருக்கிறாரு கானா சங்கத்துல. அதெல்லாம் விடல அவரு ப்ரோ, நிறைய எல்லாம் வார்த்தை ஒரு இடம் விடுறாரு. வந்துருச்சு. இல்ல இல்ல, இன்னைக்கு அதை இன்னைக்கு லைவ்ல நல்லா அவ்வளவுதான். தெளி அந்த ராயபுரம் சொல்லிட்டு வார்த்தையை விட்டாரு, அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாருமே அங்க ஒரே இது பண்ணிட்டு இருக்காங்களாம். ம்ஹும். அது எப்படி தெரியல. கன்ஃபார்ம் நியூஸ் வந்தா பார்ப்போம் ப்ரோ, நம்ம ரூமர்ஸ் வச்சு தான் பேசணும். நேத்து இந்த மாதிரி தான் ஒரு ரூமரை போட்டு நைட்டு பூரா ஒருத்தவங்க ஸ்பேஸ்ல பேசி காலைல பூரா சாரி கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இல்ல இல்ல, இது கன்ஃபார்மா இல்லன்றது இல்ல, ஆனா ப்ரெஷர் கொஞ்சம் வந்திருக்குது உள்ள. ஏன்னா அங்க ஒர்க் ட்ரைனிங் ஒர்க் பண்றாங்க. கன்ஃபார்ம் பண்ணி வரட்டும்ன்றேன். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்னு தெரியல. கன்ஃபார்ம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா நேத்து இந்த மாதிரி பண்ணினா வந்து ஒருத்தவங்க பூரா மார்னிங் அழுதுட்டு இருந்தாங்க. சொல்லுங்க மேடம். இல்ல ஹரிஷ், நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அவங்க பிரஷர் கொடுத்தாங்க, அவங்க பிரஷர் கொடுத்தாங்க. ஆனா சேனல் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க இவனை இந்த ஆளை வச்சு ஓட்டுறதை தான் பார்ப்பாங்க. சொல்லுங்க மேடம். இல்ல ப்ரோ, நான் சொல்றேன் அக்கா, நான் பேசிக்கிறேன். இல்ல ப்ரோ, அது அங்க நடக்கிறது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்றது மட்டும் தான் நம்ம ஸ்பேஸ்ல பேசுவோம், ஓகேவா? நம்ம டெலிகாஸ்ட் பண்றது இல்லாம அங்க நடக்கிறத வந்து யாராவது வந்து சொல்லி இந்த மாதிரி இது பண்றது அது ஸ்பேஸ்ல வேற மாதிரி போயிடும், ஓகேவா? இல்ல ப்ரோ, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. பிரகாஷ் அதான் ப்ரோ, இப்போதான் அந்த இது ரேங்கிங் இது பார்த்தேன். நேற்று நம்ம இதில் பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ பெருசாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆனால் அதை விட பெருசாக, ரொம்ப பெருசாகவே நடந்துச்சு. ஆனால் கடைசியில் வந்து சாண்ட்ரா ஒரு இது பண்ணாங்க பாருங்க, அவங்கள தான் புரிஞ்சிக்கவே முடியல. பிரஜின் ஒரு மாதிரி போறாரு, சாண்ட்ரா வேற மாதிரி ஆடுறாங்க. இதில் திவ்யா வேற தேவையில்லாமல் அவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் நடுவில் தான், அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வந்து 2 வாரம் தான் ஆகுது. ஆனால் அவங்க ஏன் அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகி அந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசணும்னா 39 நாள் இருந்தவங்க பேச போகிறாங்க. இவங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்து அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி. ஆக மொத்தம் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் பண்ண வைக்கிறாங்க. எந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்தாலும் அவர் பாவம் டே எப்படா முடிப்பீங்கன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கூட இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்து வேற யாருன்னா கூட போட்டுருக்கலாம், பட் எதுக்கு இவனை போட்டு தேவையில்லாம இப்போ எல்லாருக்கும் கெட்டவங்கள ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு. பாவம் அமித் வேற, நான் வந்து 2 வாரம் தாண்டா ஆகுது, என்ன ஏன்டா இதில் கோத்து விட்டீங்கன்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு அந்த மனுஷன். அவர் நிலைமை தான் கொஞ்சம் பாவமாக இருக்கு. மற்றபடி இவங்க 2 பேரும் 39 நாள் பயணப்பட்டிருக்காங்க. அவங்க சொல்லலாம் எதுக்கு வந்து அவங்கள செலக்ட் பண்ணி அமிச்சாங்கன்னு தான் தெரியல. ஃபர்ஸ்ட் நாளைக்கு என்னவா இருக்குமோ தெரியல, பார்ப்போம். மேபி இப்போ அந்த மேட்ரு நேற்று பேசிட்டு இருந்தது வந்து அது ரூமரா ப்ரோ? அப்போ வந்து இவர் வாட்டர்மெலன் வந்து வினோத்தை பேசுறது. ஆமா ப்ரோ, ரூமர் தான் ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. ரசிகன் அந்த நீங்க போட்ட ட்வீட்டை மேல பின் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஓகே, பண்ணிடுறேன். அது ரூமர் தான். சொல்லுங்க தருண் ப்ரோ. நான் ஒன்னே சொல்லட்டுங்களா? மெயினா திவாகரை எலிமினேட் பண்ணி அமிச்சிருங்களேன் இந்த வாரத்திலேயே. ஏன்னு கேளுங்களா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, திவாகர் எலிமினேட் பண்ணி அமிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த 1 வாரத்துல 2 வாரத்துல கானா வினத்து வெளியே வந்துருவாரு. ஏன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அவரும், சரிங்களா? திவாகரை தவிர அவருக்கு வேற எதுவுமே பண்ண தெரியாது. திவாகர் நோண்டுறதே வேலையா இருக்கும். என்ன பண்றேன்னு சொன்னேன், இந்த நிகழ்ச்சி ஓரளவுக்கு கொஞ்சமாவது அப்படியே இவங்க என்னவோ அது சுவாரஸ்யம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் பயங்கர எரிச்சலா இருக்கு. இன்னைக்கு கண்டு கொண்டு பாட்டு போயின்னே இருக்கு. அதுல டொடடொடன் ஒரு செம்ம டிஸ்டர்பான சவுண்டு. வாய்ஸை கேட்கும் போதே எனக்கு கடுப்பா இருக்கு. என் ஒய்ஃப் திட்டுறாங்க. அது அவங்க நடிக்கிறதே ஏதோ ஒரு சுமார் ஏதாவது நினைச்சுக்கிறாங்க. நடுவில் வர இந்த தொடர் இவன் யார் லூசு மாதிரி கத்தினுக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நடுவில். அது இல்லைன்னா ஒண்ணு திவாகர் நோன்றது, இல்லைன்னா பாட்டு போறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ எனக்கு சுத்தமா தெரியல. திவாகர் முதல்ல எலிமினேஷன் பண்ணி அமிச்சு இந்த வாரம் அவர் வெளியே போயிட்டாருன்னு வச்சுங்க,
அடுத்த 2 வாரத்துல காண வேண்டியது எதுவுமே பண்ண மாட்டாரு. அவருக்கும் ஓட்டு குறைஞ்சிடும், அவரே தூக்கிடுவான் வெளியே. சிம்பிளா ஆயிடும். ரெண்டுத்தையும் வெளியே தூங்கின மாதிரி நிம்மதியா இருக்கலாம். அது எப்படி ப்ரோ பாட்டெல்லாம் கூட ஷோ பார்த்து ஓட்டு போடுதா என்ன? புரியல, என்ன சொல்றீங்க? இந்த பாட்டெல்லாம் கூட ஷோ பார்த்து ஓட்டு போடுதா என்ன? பாட்டு நான் இப்பயும் சொல்றேன், பயங்கரமான பிஆர் வேலை பண்றாங்க. எனக்கு நல்லா கவனிச்சேன் நானு. அது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஏதோ திட்டினா மாதிரி இருந்தது கானா வினத்தை நான் பாக்குற ஒரு யூடியூப் சேனல்ல. அதுவும் அப்படின்னா பாலிசா. ஆக்சுவலா இவர் ஏதோ எனக்கு திவாகர்னாலே செம்ம கடுப்பு தான். அந்த ஆள் நோன்றானா கம்முன்னு இருந்துட்டு போனா. ஆனா ஆக்சுவலா அது அப்படி கிடையாது, ஈகோ, வேற எதுவுமே பண்ண முடியாது. இவர் பாட்டு பாட தெரியுன்றதுனால அதை ஒரு மாதிரி கலந்து எழுதி அவனை வெறுப்பேற்றிறான். இவனுக்கு அதை ப்ரொஜெக்ட் பண்ண எப்படின்னு தெரியல. இப்போ நம்மளே நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள யாருனா இருந்தாலும் வச்சுங்களேன், என்னன்னா நம்ம வந்து கொஞ்சம் அசிங்கமா பேட் வேர்ட்ஸ் பேசலாம். அது வந்து எப்படின்னா அந்த ஷோல பண்ண முடியாது ப்ரோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசும்போது வாய் தவறி வந்துடும், அதெல்லாம் ஓகே. ஆனா ஷோல இருக்கும்போது அந்த மாதிரி பேசவே கூடாது. அதே மாதிரி தகுதி தரத்தாலும் நம்ம யாருமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேச மாட்டோம். அதை ரெண்டுத்தையும் திவாகர் பண்ணிடுறான். கருச்சட்டி தீஞ்சவாய் என்ன சொன்னாங்க, ஆனா அதை வேற மாதிரி ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது வேற மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? கரெக்ட் தான் ப்ரோ. அது ஏதாவது பெரிய ரொம்ப பயங்கரமான கெட்ட வார்த்தையா என்ன? கல்ச்சட்டி தீஞ்சவாயன்றதுலாம் அது வந்து ஒரு வகையான கேரக்டர் அசாசினேஷன் தான் ப்ரோ. திஷ்டி பாடி ஷேமிங். அது அப்ப திஷ்டி இது மாதிரி மூஞ்சி மாதிரி இருக்கு, அதெல்லாம் அது அதோட பெரிய பாடி ஷேமிங். அப்ப அதுக்கு இது எல்லாமே ஈக்குவல் தானே? அதுதான் நான் சொல்ல வந்தேன். முதல்ல திவாகர் தூக்கி அமிச்சிட்டாங்க. கேளுங்க, he literally told him like அவர் இறந்த இதுன்ற மாதிரி பேசிலாம் சொல்லியிருக்காரு. சரியா? இவர் பண்றதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கு. இவங்கெல்லாம் அதை பத்திலாம் எடுத்து பேச மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எவ்வளவு சொன்னாலும் வந்து டூ மச் தான். அதான் சொன்னேன். see the videos in the இன்னைக்கு மார்னிங் எனக்கு பெருசா பார்க்கல. யூடியூப் சேனல்ல உட்காந்து இப்பதான் ஃபுல்லா ரீப்ளேல பார்த்தேன். இப்ப கட் பண்ணி வீடியோஸ் எதுவுமே வரல அவனை பத்தி. அவர் பண்ண மார்க்கிங் எதுவுமே வரல. நான் மட்டும் தான் ஒரு 2 வீடியோ இப்போ பார்த்ததுல எடுத்து போட்டு வச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. காலையில இருந்து இன்னைக்கு பண்ணதுல நிறைய இருந்துச்சு. நான் இன்னும் கட் பண்ண டைம் இல்லை. நான் பொறுமையா கட் பண்ணி நாளைக்கு காலைல போட போறேன். இல்ல, இந்த டாஸ்க் ஃபுல்லாவே அதான் போச்சு எனக்கு தெரிஞ்சு. பெருசா ஒன்னும் பண்ண மாதிரி தெரியல. திவாகரம் ஒன்னும் பண்ணல. கானாவினத்துக்கு என்னன்னா திவாகரம் வந்து நோண்டுறது. நான் இதேதான் நேத்தும் அதான் சொன்னேன். மத்தவங்களை பத்தி ஏதாச்சும் இது பண்ணாலும் பரவாயில்ல, ஏதாவது சுவாரஸ்யமா இருக்கும். இது சும்மா ஒருத்தரே இது பண்ணா நம்மளுக்கு பாக்குறது நம்மளுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அவன் திருஷ்டி பூசணிக்காயா, அவனுக்கு ஒரு கேவலமான ஆளாயா, எல்லாமே இருந்துட்டு போட்டோம். அதுதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. அதை என்னத்த பண்ணி அதுல வேற அந்த ரூம் உள்ள இருக்கவங்க சிரிக்கிறாங்க பாருங்களேன். இவங்களோட மென்டாலிட்டி நினைச்சாதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒரு ஜோக்குன்னு நினைச்சு அதை வேற சிரிச்சுங்கிறாங்க. சாமி, அது முதல்ல திவாகர் எலிமினேட் பண்ணிட்டு எப்படி இன்னொரு ஒரு வாரத்துல கானாவினத்தை எதுவும் பண்ண மாட்டாரு. அவரையும் கூட சேர்த்து எலிமினேட் பண்ணுவாங்க. அதான் நடக்கும். என்ஜாய் பண்ணி சிரிக்கிறதுனாலதான் மார்க்கிங் பண்ற, ரொம்ப அதிகமா மார்க் பண்றது, இது பண்றது எல்லாமே எனக்கு கேட்டா வினோத் வந்து 14th பிளேஸ் கொடுத்துருக்கணும். திவாகருக்கு 13th பிளேஸ் கொடுத்துருக்கணும். அதை விட்டாங்க. திவாகரை சேஃபா வந்து 11ல கொண்டு போய் வச்சுட்டு இருக்காங்க. சாரி, வினோத்தை. அதுதான் ஆக்சுவலா அதேதான் 12th பிளேஸ்ல கொண்டு போயிட்டு சபரி வச்சிருக்கணும். ஆக்சுவலா கிளீனா வந்து அவளை மார்க் இது இவ்வளவு தள்ளி விட்டதுக்கோசரமே கொண்டு போய் 12வது பொசிஷன் இல்ல 13வது பொசிஷன். ஆக்சுவலா லாஸ்ட் பொசிஷன் எனக்கு கொடுக்க வேண்டியது யாருன்னா சபரி தான். திரும்பி 14வது பொசிஷன் கொடுத்துருக்கணும். அது எவ்வளவு பெரிய இது. பார்வதியை பூச்சி அப்படியே தள்ளி விடுறாப்புல. அதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே 3 பேருமே கண்ணுல தெரியுதா தெரியலையா, என்னத்த சொல்றதுன்னே தெரியல 3த்துக்கும். அப்படி சொல்லிட்டு போயிக்கலாம். இது இல்லைங்க, நான் இப்பயும் நான் சொல்றேங்க, ஓப்பனா சொல்றேன். அந்த கண்ணில் அடிபட்டதுனா கூட நான் ஒத்துக்கிறேங்க. அது தெரியாம பட்டிருக்குங்க. அது கூட எனக்கு என்னவோ என் மனசுக்கு வந்து அது தெரியப்பட்டிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி பார்க்கும் போது அதுல தெரியாம பட்டமான தெரியல. ஏன்னா அவரோட காலு தான் பட்டிருக்கு. நான் கூட கைதான் பட்டிருக்கோன்னு நினைச்சேன். ஆனா காலு தான் பட்டிருக்கு. கிளியரா அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. ஓகே, பாஸ் அந்த கால அடிபட்டதுக்கு ஓகே, நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ ஒரு பயங்கரமான அந்த கண்ணு இதுவாயிடுச்சு. அதுக்கு நீ ஒரு சாரியாவது ஒண்ணு கேட்டிருக்கணும். அது பெரிய தப்பு. அடுத்தது ஃபோர்ஸா பிடிச்சி தள்ளினது. ஒருத்தன் என்ன வேணா பண்ணிட்டோம்பா, ஜென்ஸா இருந்தாவே நீ தள்ளி ஒரு தப்புப்பா. அதுவும் லேடிஸை போயிட்டு நீ இந்த மாதிரி பண்றது, ஹேண்டில் பண்றது பெரிய தப்பு. அது அதை பண்ணியே வந்துடக்கூடாது ஆக்சுவலா. அதான் சொன்னேன், சபரி வந்து ஏதோ கிறுக்கு பிடிச்சிச்சானு தெரியல அவனுக்கு டோட்டலாவே. ஏதோ சொல்லி அவன் ஒரு மாதிரி அதுக்கு அவன் இதுவாவே வந்துட்டு போயிடலாம். கண்டென்ட் ஸ்டாப்பர் சபரியாவே வந்துட்டு போயிருக்கலாம். அவனை ஏதோ உஸ்பேத்தி அவனை ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அவன் ஒரு கிறுக்கு சபரி ஆகிட்டான் இப்ப வர வேற ஒண்ணும் இல்லை. அவங்க அடிச்சது வந்து நம்ம கூட வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுல சண்டை போடும்போது
அந்த கண்ணுல பட்டது வந்து நான் இன்டென்ஷனல். ஸோ வில் இக்னோர் தட். அந்த 3rd ரவுண்ட்ல வந்து அவர் எல்போ வச்சு டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணது மட்டும் தான் ரொம்ப இன்டென்ஷனல் சொல்லி நம்ம பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள பிரஜனன் திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவர் பண்ணதே இன்டென்ஷனல் தான் சொல்றாங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்ல அது தான் சொல்லி நான் அக்ரெசிவா தான் பண்ண போறேன். யார் என் பக்கத்துல வந்தா நான் பண்ணுவேன்ற மாதிரி தான் சொல்லிட்டே ஆரம்பிச்சிருக்காராம். அப்படி சொல்லும்போது இப்ப என்ன இப்ப உள்ள இருக்கவங்க இப்ப சொல்றாங்க. எப்பவும் வருவாங்க தெரியுமா? உள்ள இருக்கவங்க சொல்லட்டும். உங்களுக்கு என்ன? எல்லாரும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க. உள்ள இருக்கவங்க சொல்லணும்னு சொல்லி வருவாங்க தெரியுமா ஒரு கும்பலு? அந்த கும்பலுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. தே வர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மொமெண்ட் டு ரைஸ் த ரைட் கொஸ்டின்ஸ். அப்ப அங்க எடுத்திருந்தா கனியக்கா அதையாச்சும் பண்ணி டெலிட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்ப கரெக்ட்டா கேட்டிருக்காங்க. இது கரெக்ட்டா வீக்கெண்ட்ல இறங்கும். க்ளோஸ் டு வீக்கெண்ட். கண்டிப்பா இது வீக்கெண்ட்ல போகும். கண்டிப்பா இந்த ரேங்கிங் டாஸ் வீக்கெண்ட்ல பேசப்படும். பேசப்படும்போது கண்டிப்பா இத கேட்பாரு இப்ப. இத நம்ம வந்து மண்டே பேசும்போது நம்மள வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. டேக் இட் ஸ்போர்ட்டிவ்லி. கேம்னா அப்படித்தான். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. வீக்கெண்ட்ல கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்பு சுத்திட்டு இருக்காங்க. தட்ஸ் நாட் ஹவ் இட் வொர்க்ஸ். தட் இஸ் அக்ரெசிவ். தட் இஸ் இட். இத்தனை சீசன் பார்த்துருக்கோம். கேம்ல எத்தனை பேருக்கு அடி விழுந்திருக்கு. அதை யார் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அதை வீக்கெண்ட்ல எப்படி அட்ரஸ் பண்ணா நமக்கு தெரியாதா? We have seen so many things. சடனா இதை வந்து சவரி பண்ணா அதை நார்மலைஸ் பண்ண வந்துடுறது ஒரு கும்பல். தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். தப்புன்னு கேட்டு பழகுங்க எல்லாரும். That doesn't look okay. That looked intentional. That was intentional. And elbow hits are never defense. Defense is to get hit. நிப்பாட்டி தடுத்து வாங்குறது அடி. போய் குத்துறது கிடையாது. That is not a defense move at all. கேட்டா வந்து அவர் பவுண்டரிக்குள்ள இருக்காரு. பவுண்டரிலாம் கிடையாது. நீ போய் குத்துரு அப்படின்னாலே அது அட்டாக் தான். பவுண்டரிலலாம் இல்லங்க. எவ்வளோ வெளில வந்து தள்ளி விட்டான். குத்துனாலே அட்டாக் தாங்கற. நீங்க எங்க அவ்வளவு போறீங்க? டிஃபென்ஸ் இஸ் டு ஸ்டாண்ட் தேர் அண்ட் டேக் த ஹிட். நாட் ஹிட்டிங் பேக். அவங்க போய் நல்லா குத்திட்டு நான் டிஃபெண்ட் தான் பண்ணேன்னு சொன்னா who are you trying to fool? எங்க ஃபுட்பால்ல அதுக்கு கார்டு இருக்கு சரியா? தள்ளி விட்டாலே தூக்கி கொடுத்துருவாங்க. எல்லோ கார்டு, ரெட் கார்டு. ரசிகன் பிரவீன் சபரியோட பிசிக்கல் டாஸ்க் பத்தி சொல்லிருக்கோம். மேல பின் பண்ணிருக்கேன் பாருங்க. என்ன சொல்லிருக்காரு? ரசிகன் இப்ப இது வெளியில வந்து சபரிக்கு ஃபேவரிசம் பண்றோம் யாருன்னு பார்த்தா சபரிக்கு நல்லா க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் தான் அவுட் சைட்ல. சபரி கூட போட்டோ எடுத்து கொண்டவங்க, சபரி ஃபோன் நம்பர் கூட இருக்கிறவங்க தான் சபரியை போட்டு அடிக்கிறவங்க அடிப்பாங்க. ஆனா சபரிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூட என்ன பண்ணுவாங்க, அது ஊசி முழுங்குவோம். அவ்வளவுதான். So he has been doing this intentionally multiple times then, Abhi? ஆமா அப்படிதான் நம்ம சொல்றோம். என்னால 4 நாள் பிரீத்தே பண்ண முடியல அப்படின்னு. God. He is an aggressive player-றாங்க. So திரும்ப அதுதான் பிரவீன் சொல்றது எவ்வளோ Madi he is in the captaincy task again this week. என்ன பண்ண போறாங்க? give up. நாங்க பத்திரமா இருந்துக்கோம் சொல்லி give up பண்ணிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். யாரு உள்ள? சுபிக்ஷாவும் who is the other person? கெமியா தெரியலையே. ஃபர்ஸ்ட் 3 தான? சுபிக்ஷா. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மர் வைப்பாங்களோ நாளைக்கு? ஒரு 2 பேர் தானா? சோ சபரி அண்ட் சுபி. கரெக்ட்டா சபரி அண்ட் கெமி மட்டும் தான் இருக்காங்க. சாரி, சபரி அண்ட் சுபிக்ஷா மட்டும் தான் இருக்காங்க. அப்ப நாளைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஒன்னு எடுப்பாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் வைப்பாங்க நினைக்கிறேன். எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு வினோத் இல்ல விக்ரம் கொடுப்பானுங்க. எழுதி வச்சுக்கோங்க. FJ தான் ஜெயில போட்டாங்க முடியாது. ஓகே. ரசிகர் இன்னைக்கு ஜெயிலுக்கு போட்டதுக்கு வந்து கோல் பண்றதுக்கு நாளைக்கு கொடுப்பாங்க. கனியக்காவா? ஆமா, அன்னை தெரேசா. இன்டென்ஷனலா தாங்க பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா இது ஜஸ்ட் அத வந்து டாஸ்க்ன்ற பேர்ல என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கான். ரசிகன் எஃப்ஜேக்கு எதுக்கு 12 பொசிஷன் கொடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா எப்படின்னா இவங்க 2 பேருக்கு 13-14 கொடுத்துட்டாங்க. வாலண்டரி எஃப்ஜே தூக்கி அங்க போட்டாங்க. எஃப்ஜே தூக்கி முன்னாடி போட்டிருந்தா அது இன்னும் பெருசா போகும். நம்ம டைரக்டா ஃபேவரிசம் பண்றோம் தெரியுன்றதுக்கோசமே அவனை தூக்கி அங்க 12 பொசிஷன் போட்டாங்க. அதுதான் ப்ரோ நாளைக்கு கொடுத்துருவாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அது ஷேப் பண்றது ரொம்ப பயங்கரமா ஆட் பண்ற மாதிரி இருக்குங்க ஒரு. ஆனா இன்னைக்கு யாருமே வந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரி பார்க்கல.
சரி வாங்க லைனா ரவுண்ட் போயிடலாம் வாங்க. ஸ்டார்ட். சர்வைவர். ப்ரோ இப்போ நான் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த ஷோவை நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்க்குறீங்களா இல்லை சொசைட்டியோட கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்களா? சொசைட்டியோட கனெக்ட் பண்ணால் இந்த ஷோவே ஒரு பேட் ஆயிரும். ஸோ நீங்கள் எப்படி இப்போ ஷோவை பார்க்குறீங்க? ஷோ பாக்குறீங்கன்ற சென்ஸ் என்ன மாதிரி கேக்குறீங்க? இல்லை இந்த ஷோ வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்க எப்படி வியூ எடுத்துக்கிறீங்களா இல்லை பண்றீங்கன்றாங்க. இப்போ சொசைட்டியோட கனெக்ட் பண்ணி பார்க்குற மக்கள் என்ன அதாவது சில இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை மட்டும் வந்துட்டு நம்மக்கிட்ட இது பண்ணிட்டு நிறைய விஷயத்த அவங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க மீன்ஸ் இது பண்ணுறாங்க, கருத்து வைக்கிறாங்க. ப்ரோ இப்ப கேளுங்களேன், இங்க வந்து நீங்க அவ்வளோலாம் இங்க யோசிக்க தேவையில்ல சரியா? இட்ஸ் அ கேம், இட்ஸ் அ ரியாலிட்டி கேம் ஷோ. என்ன இருக்குதோ அதை பார்த்து என்ன காட்டுறாங்களோ அதை பார்த்து நீங்க அனலைஸ் பண்ணி உங்க புரிதலுக்கு போய் நீங்க கரெக்டா அதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை சப்போர்ட் பண்ணாலே போதும். இதை வந்து எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாதுலாம் யாருமே சொல்லி தர தேவையில்ல. இங்க இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க தே ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் இஸ் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி உங்களை நீங்க யோசிக்கணும். உங்க புரிதல் சரியில்லை, நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க யோசிச்சாதான் நீங்க பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. அவங்களுக்கு சொல்றது மாதிரி உங்களுக்கு நீங்க அந்த ஷோ நீங்க பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஷோ பார்க்க தெரியாது அந்த மாதிரி சொல்லி கம்பு சுத்துறாங்க. நன் ஆஃப் இட் இஸ் ட்ரூ. பீப்புள் வில் வாட்ச் வாட் தே லைக், பீப்புள் வில் சப்போர்ட் வாட் தே லைக். இதை எப்படி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து ஐ வில் நெவர் எவர் கனெக்ட் எனிதிங் அவுட் சைட் த ஷோ இன்டு த ஷோ. எனக்கு வந்து அந்த ஷோ வந்து நான் பியூர் ஷோவாக பார்ப்பேன். உள்ள இமோஷனாக கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு த திங்ஸ் கோஸ். இது வந்து எங்கேயுமே நம்மளால கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஒரு டெசிஷன் எடுத்து சப்போர்ட் நியூட்ரலாக இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். சடன்லி இஃப் யூ கெட் வெரி கனெக்டட் டு சம்மன் ஹூஸ் வெரி குட் அண்ட் மேட்ச்னா தட் வில் சேஞ்ச். பட் இந்த சீசன் அந்த மாதிரி யாருமே இல்லை. The next thing you are seeing is இப்போ உங்களுக்கு வந்து இல்லை நான் கேமாக பார்க்க மாட்டேன், நான் வந்து இமோஷனாக கரெக்ட் ஆகி ஒருத்தவங்க போய் சப்போர்ட் பண்ண போறேன்னா I can't stop you. I will not say that don't do that. That's your wish. Again, the show பார்க்குறீங்க, you are paying for the Hotstar subscription, you are watching with your own internet. Who the hell is anyone to tell them how you should watch a show? இல்லை ப்ரோ, நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆனாலுமே அது என்டர்டெயின்மெண்ட்டில் தான் வரும். ஆனால் ஒரு சில பேர் வந்து நான் சொசைட்டிக்காக நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு செலக்டிவாக இருக்காங்க. அதுதான் நான் கேட்குறேன். ஆல் தி சொசைட்டி பீப்புள் ஆர் மோஸ்ட்லி சொசைட்டியில் போய் பண்ணுங்க. அவ்வளோ நல்லவராக இருந்தால் அதை ஆக்சுவலாக போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேக் ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ். நிஜமாலே எங்கே போய் நீங்கள் வந்து அதை பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருமோ அங்கே போய் தாராளமாக பண்ணி காட்டுங்க. நீங்கள் பிக் பாஸில் அதை சொல்கிறதுனால நத்திங் இஸ் கோன் டு சேஞ்ச். இது பிக் பாஸ் 3 மாதம் மூடிட்டு அடுத்த சீசன் போயிடும். அடுத்த மாதம் இவங்களும் இவங்க இந்த மாதிரி இவ்வளோ சோஷியல் நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, இவங்களும் அந்த 3 மாதம் கழிச்சு அதை ஷட் டவுன் பண்ணிட்டு அடுத்த சீசன் தான் வருவாங்க. நடுவில் அந்த 7 மாதம் எதுவுமே வர மாட்டாங்க. இந்த சீசனில் எல்லா போஸ்டும் டெலிட் பண்ணிட்டு அடுத்த சீசன் புதுசாக இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நரேட்டிவாக கூட ஆரம்பிக்கலாம். யூ நெவர் நோ. இவங்களெல்லாம் நம்பி நீங்கள் வந்து டோன்ட் ரன் பிஹைண்ட் தீஸ் பீப்புள். என்ஜாய் த ஷோ. உங்களுக்கு வேணுமா எந்த பேசுனா தரமாக கருத்து பேசுங்க. we are not going to attack you on anything. கீழே இருக்கவங்க எல்லாருமே அது பேசலாம். இட்ஸ் ஆல் யுவர் ஒப்பீனியன் தான். அந்த எப்படி பார்க்கலாம் யாருமே சொல்ல முடியாது ப்ரோ. அதை கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. see how you like to see. that's all. ஓகே ப்ரோ, அது நேற்று வந்துட்டு ஐயோ சாமி எல்லா ஸ்பேஸும் ரெட் கார்ட் ஃபார் திவாகர்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இது பண்ணிட்டாங்க நேற்று. அதுலேயும் நிறைய பேர் போய் பேசுகிறாங்க. லைக் என்னன்னா வந்துட்டு வினோத் வந்து ஜஸ்ட் எக்ஸ்போசிங் கேம் தானே விளையாடுறாரு, திவாகர் எக்ஸ்போஸ் ஆகிறாரு அவ்வளோதானே அப்படிங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க. அவன் எக்ஸ்போஸ் பண்ணி கேவலமான ஒரு கேம் விளையாண்டு எக்ஸ்போஸ் பண்ணுறான். புள்ளி பண்ணி மார்க் பண்ணி கேவலமான ஒரு கேம் ப்ளே பண்ணி தான் அவன் எக்ஸ்போஸ் பண்ணுறான். ஸோ அதை வந்து அவங்க வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. வினோத் பண்ணது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க, ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. பேசுங்க. நெக்ஸ்ட் யாரு ப்ரோ? அப்பெல்லாம் சும்மாலாம் எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு போக மாட்டாங்க ப்ரோ. பீப்புள் வில் ரைஸ் கொஸ்டின்ஸ். எல்லாருமே பார்க்குறாங்க. பீப்புள் ஆர் நாட் டவுன் டு பிலீவ் எவ்ரி திங். ஓகே, இவங்க வந்து என்ன நரேட்டிவ் செட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த ஸ்பேஸில் போய் உட்காந்து கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. என்ஜாய் த ஷோ. உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் ஓட் பண்ணுங்க. வில் see what happens at the end. இங்கே வந்து இந்த மாதிரி ஃபேக் ப்ரோபகண்டா பண்ணலாம் பார்ப்போம். we will try to debunk most of the things that we feel that it is fake, and if we get the video proof இருந்தால் மட்டும்தான் அதை பிரேக் பண்ண முடியும். அது கிடச்சி பை குட் டைம் நேற்று கிடச்சதுனால we are able to post it. இல்லைன்னா அப்போ அதுதான் நரேட்டிவ்னு சொல்லி அதை வச்சு தான் ஓட்டியிருப்பாங்க ஃபுல்லாக. யோசிச்சு பாருங்க என்ன இருக்கும்.
இல்ல கரெக்ட் தான். நேத்து நான் முடிச்சு தரேன் ஃபுல்லா 3 மணிக்கு தான் அந்த போஸ்டே கிடைச்சு. வந்த உடனே நான் ஷேர் பண்ணி விட்டேன். இல்ல ஐ டிட் கெட் இட். சி நம்ம ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போதே என் கையில அந்த வீடியோ வந்துருச்சு. ஆக்சுவலி ஐ டிடன்ட் வாண்ட் டு இமிடியட்லி போஸ்ட் இட். இட்ஸ் ஆல். ஐ வாண்ட் டு see what these people are trying to do. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா பண்ணிக்கலாம் தான் நான் போடல. I posted around 5:30 or 6 தான். I had the video by the time the space closed. நாங்கள் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ்லேயே வீடியோ எடுத்துட்டோம். பட் நாங்கள் போட்டது லேட்டாக தான் போட்டோம். அவங்க பேசுறது பேசட்டும், லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம் சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணோம். நமக்கும் தெரியல ப்ரோ யார் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ வி வாண்டட் டு see what's going to happen, what are they trying to do எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் விட்டது. எனக்கு இந்த இமாத் ப்ரோ கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, திவாகர் அந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு பேசினாருன்னு. பட் அது ஏன் அவர் வினோத்துக்கு போடல அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்கு. அது ஏன் அது போடலங்கிற ப்ரோ அவர் இல்லை. இமாத் ப்ரோ இன்கேஸ் வந்தாருன்னா நம்ம பேசிக்கலாம் ப்ரோ. ஓகேவா, அவர் இல்லாமல் பேசக்கூடாது. ஏன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவர் இல்லை. ஓகே, அது அவரோட ஆன்சர் பண்றதுக்கும் அவர் இல்ல. இல்ல நான் இந்த क्वेश्चन வந்து நீங்க கேப்பீங்க. see நான் லெசனர் பண்ணாலும் நீங்க இந்த क्वेश्चन அவர்ட்ட கேப்பீங்க நான் கேட்டேன். அவர் வந்தாருன்னா ப்ரோ அவர் பிஃபோராவே சொல்லிட்டாரு அவருக்கு திவாகர் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர் அப்படிதான் ட்வீட் போடுவாரு, அதை விட்டுருங்க, அவ்வளவுதான், இக்னோர் பண்றேன். அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அடுத்து யார் ப்ரோ? இந்த வசின்றவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் லாவண்யா. வசி பேசுங்க. வசி இருக்கீங்களா? ஹாய். ஹாய், பேசுங்க. இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். யூஸ்வலா இமாத் ப்ரோ அந்த மாதிரி பயாஸ்டா போடவே மாட்டாங்க. ஜென்ரலா அவர் வந்து என்ன இருக்கோ அப்படியே தான் போடுவாரு. பட் இந்த டைம் வந்து அஃப்கோர்ஸ் 2 பக்கமும் இட் இஸ் ஈக்குவலா தான் இருக்கு. 2 பேருமே வந்து சரி ஈக்குவலி அவர் தூண்டி விடுறாரு, அவர் அதுக்கேத்த மாதிரி பேசுறாரு. அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இது வந்து இந்த ஈகோ கேம் வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவங்களா நிறுத்திக்கிட்டாதான் உண்டு. அதான் நான் சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் லாவண்யா பேசுங்க. இன்னைக்கு ரேங்கிங் டாஸ்க்ல எனக்கு கனியுடைய ஒரு இந்த அப்சர்வேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டவுட்ஃபுல்லாவே இருக்கு. ஃபார் ஒன், கனி வந்து எஃப்ஜேயை லாஸ்ட் 3ல கொண்டு வரது வந்து ரொம்ப சேஃபா அதை கொண்டு வந்தாங்க. ஆனா கொண்டு வந்துட்டு அமித் வந்து when he was trying to place FJ in 13 or 14 அதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டே இருந்தாங்க, சேயிங் எஃப்ஜே வந்து ரொம்ப என்ன சொல்றது, அவருடைய ரொம்ப இந்த ப்ராப்ளம்ல மட்டும்தான் அவர் வந்து பேசியிருக்காரு. இவங்கள மாதிரி தனக்காகன்னு அவர் வந்து சண்டை போட்டதே கிடையாது. பாரு மாதிரி, திவாகர் மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தன்னை கார்னர் பண்றாங்கன்னு அவர் சண்டை போட்டதில்லை. இந்த இதோட டெக்கோரம் போகும்போது இந்த என்ன சொல்றது, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படிங்கும்போது நியாயமான விஷயத்துக்கு மட்டும்தான் கத்தியிருக்காரு. பட் அஃப்கோர்ஸ் அவர் லூஸ் பண்ணியிருக்காரு, அவரோட பேஷன்ஸ் லூஸ் பண்ணி கத்தியிருக்காரு. அந்த மாதிரியே தான் அதை ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஸோ எனக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா, அந்த லாஸ்ட் 2ல கொடுத்தா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. லாஸ்ட்ல வச்சிடக்கூடாது. பட் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக அவரை வந்து லாஸ்ட் 3ல கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்கன்னு புரிஞ்சுது. பட் எனக்கு இன்னொரு கொஸ்டினா என்ன இருந்தது அப்படின்னா, ஏன் அவங்க எஃப்ஜேக்கு கேப்டன்சி இதுக்கும் அவங்க வந்து ஓட் பண்ணல? செகண்ட், சாண்ட்ரா ஒரு இடத்துல சொல்றாங்க கனிக்கு வந்து எஃப்ஜே மேல என்னமோ ஒரு கோவம் இருக்கு, அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சாண்ட்ரா வாஸ் சேயிங். ஐ திங்க் ஷி வாஸ் சேயிங் டு வியானா. அதுக்கான ரீசனும் எனக்கு தெரியல. உங்க யாருக்காவது அதனுடைய இது இருக்கா, தெரியுமா? இல்ல क्वेश्चन திருப்பி சொல்லுங்க, எனக்கு புரியல. கேன் யூ ரிப்பீட் தட்? அதாவது அதாவது எஃப்ஜே வந்து 13 14ல வச்சிர கூடாது, அதாவது லாஸ்ட் 2ல வச்சிர கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டி இருந்தது கனிக்கு. ஆனா எஃப்ஜேக்கு வந்து கேப்டன்சிக்கும் சப்போர்ட் பண்ணல. இப்போ சுபிக்ஷாக்கு தான் அவங்க ஓட் பண்ணாங்க. அண்ட் சாண்ட்ரா ஒரு இடத்துல சொல்றாங்க கனிக்கு வந்து எஃப்ஜே மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கு, அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு இப்போ நைட் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. சோ இல்ல வேற ஏதாவது அங்க அவங்களுக்குள்ள ஏதாவது டிஃப் இருந்ததா அப்படின்னு கேக்குறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, கனிக்கு வந்து பார்வதி திவாகர் தான் டார்கெட்டா இருக்கும். அதுக்கு கீழே எஃப்ஜே கொண்டு வந்துட்டா எஃப்ஜே வந்து விடமாட்டான், குழந்துருவான், குரூப் வந்து பிரிஞ்சிரும். அது நான் மைண்ட்ல வச்சு சரி நான் உன்னை பார்வதி திவாகருக்கு முன்னாடி தான் வச்சிருக்கேன், அட் த சேம் டைம் நான் வந்து குரூப்பிசம் பண்ணல அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அப்படி பண்ணியிருந்துருக்கலாம்.
இன்னொன்று ஒரு விஷயம் கேட்டீங்கல்ல, அந்த கேப்டன்சிக்கு வந்து அவங்க இது பண்ணல. சுபிக்ஷா கோட் பண்ணது. அகைன் அது வந்து குரூப்பிசம்னு ஒண்ணு எங்கேயாவது நம்மள முத்திர குத்திடுவாங்க, அது தேவையில்லை அப்படின்னு நினைச்சு இது பண்ணிருக்கலாம். பட் சுபிக்ஷாக்கு கொடுக்காம எஃப்ஜேக்கு கொடுத்திருந்தா அவங்க ஒரு ஓட்ல சேஞ்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல. பட் ஆனா சாண்ட்ரா சொன்ன மாதிரி அவங்களுக்கு கோவமும் கூட ஏதாவது இருக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னுலாம் தெரியல. நேத்து அவங்க எழுதிட்டு இருக்கும்போது கூட அவரு போய் நல்லா தான் சமாதானப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. ஸோ பிரச்சனையா அப்படி தெரியல. ஒருவேளை நம்ம காட்டப்படல என்னன்னு தெரியல. ஆனா கனிக்கு வந்து லாஸ்ட் 2 ஐ மீன் எஃப்ஜேயும் ஜெயிலுக்கு போவாங்கிறது தெரியாது இல்லையா? இல்ல அவங்களுக்கு இவங்க 3 பேர்ல யார் போவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இல்ல 3 பேருங்கிறதே தெரியாதுங்கிறது தான் என்னோட இதுவா இருக்கு. 3 பேர் போவாங்கன்னே அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் லாஸ்ட் 2ல வைக்கலையோன்னு இருக்கு. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுக்கு ஜெயிலுக்கு போவாங்கலாம் தெரியாது. பட் ஆனா அவங்க டெஃபினட்டா வந்து பாரு திவாகர்ன்றது அவங்க வந்து ரொம்ப கீழே பாக்குறாங்க. ஐயோ இவங்க என்ன ஒரு மனுஷன் ஜென்மங்களே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்காங்க. அதுக்கு கீழே நம்ம வந்து எஃப்ஜே நிறுத்தலாம். எஃப்ஜே அவ்வளவு ஒன்றும் மோசம் கிடையாது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க அது மாதிரி நினைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு சைடு ஒரு திடீர் பாசமா இருக்கு சுபிக்ஷா மேல. கேப்டன்சிக்கு ஓட்டிங் செகண்ட் பிளேஸ் இதெல்லாம் ரொம்ப திடீர் பாசமா இருக்கு. ஆமா, how it is gonna go. ஏன்னா வந்து இவங்க பண்ண எனக்கு தெரிஞ்சது இது இவங்க வந்து இப்ப கனி இதெல்லாம் பண்ணது வந்து நாளைக்கு பெஸ்ட் பிளேயர்ல வந்து கனி வந்து எஃப்ஜே போட போறாங்க. ஓகே, கண்டிப்பா நடக்கதான் போகுது. ஏன்னா சுபிக்ஷாவுக்கு வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு they will ignore சுபிக்ஷா. அதுக்கப்புறம் வந்து இப்ப இதுக்கு வந்து என்னன்னா they went away from the kingdomன்றனாலதான் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே மேல வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா if she still gives to FJ after he has left the kingdom they will point for groupism again. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சொன்னாங்கன்னா இம்மீடியட்டா கேட்ச் பண்ணுவாங்க சொல்லிட்டு பண்ணல. அதை விட்டுட்டு she will leave this here and then அங்க போயிட்டு அவன் பயங்கரமா திங்க் பண்ணி ஆப்போசிட் கிங்டம்லாம் போனா ஒரு இவருக்கு வந்து ரோலே இல்லைன்னு நினைக்கும் போது அங்க வந்து அவனா ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி will nominate best performer FJ and she will try to make that she will come first to nominate that so that everyone behind her will follow that saying that FJ in her group பண்ணி FJ வந்து பெஸ்ட் பிளேயர் ஆக்கி they will go with FJ, Sabari and Suviksha for the captaincy task which very easily whoever wins it is okay for Kani. Right. Think of it. Sabari, ஒரே இது சுபிக்ஷா should stay back in the week. அவ்வளவுதான். சுபிக்ஷா ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா then it will be like okay fine. யாருனா இந்த மூணு பேர்ல யாருனா and anyone whoever wins is not a problem. Kani will again get the kitchen if anyone wins. சுபி வந்து சைலண்ட் மெம்பர் அன்பு கேங் தான் அவங்கலாம். எங்க சுபி விக்கல்ஸ் ரெண்டு பேருமே அப்படிதாங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அன்பு கேங். அதெல்லாம் அவங்க அன்பு கேங்ல ஆஃப்லைன்ல இருக்காங்க. அதேதான் ஆஃப்லைன்ல இருக்காங்க. இன்னொன்னு நீங்க நம்ம கிட்ட பேக்ரவுண்ட்ல ஏதோ நடக்கும்போது லைவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டைம் சுபி வந்து she will go take advice of very some of the things பண்ணோட இந்த நாமினேஷன்ஸ் ஏதாவது நடக்குது இல்ல ஏதோ டாஸ்க் இல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாராவது சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க போய் சபரி கிட்ட வந்து அப்டேட் கேட்கறது இது பண்றது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால இஸ் ஆல்வேஸ் அந்த குரூப் தான். ஹாய் சார், நடராஜன் சார், எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒரு சின்ன டவுட். ஆமா ஒரு சின்ன டவுட் இருக்கு எனக்கு விக்னேஷ். இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பிக் பாஸ் வந்து இவங்க குரூப்பை உடைச்சு விடுறதுக்கு தானே, கம்ப்ளீட்டா உடைச்சு நீ கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிடுச்சு. அந்த அப்புறம் புதுசா அந்த வைல்டு கார்டு அந்த 3 பேர் கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி அந்த டைப் தான் ஆக்சுவலா விக்னேஷ். இது ஆக்சுவலா ஓரளவு சொல்லுங்க. சாரி நான் கரெக்டா क्वेश्चन கேக்கல. சொல்லுங்க, ரிப்பீட் பண்ண முடியும். அவர் என்ன சொன்னாருன்னா இந்த குரூப்பை உடைக்கிறதுக்கு தானே, எல்லா குரூப்பையுமே உடைச்சு விடுறதுக்கு தானே அவங்க இந்த டாஸ்க் கண்டக்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்காரு. இது எப்படிங்க உடையும்? இது உடையாது சரியா. அவர் எதிர்பார்த்தது வேற. எனக்கு தெரிஞ்சு வாட் ஹி ஹஸ் டன் இஸ் தி ஹோல் வீக் வந்து ஒரு மாக்கிங் டாஸ்க வச்சு they have done everything so that both Divakar and Ghana will get that 13 and 14th place. என்ன பொறுத்த வரைக்கும் அதான் 13-14 வந்து இவங்க தான் வந்திருக்கணும். அவங்க ஜெயில போட்டு மேபி they would have got some more content from jail also.
அண்ட் தென் வீக்கெண்ட்ல வந்து மொத்தமா வச்சு அட்ரஸ் பண்றதுக்காக தான் பார்த்துருக்காங்க. பட் கனி அக்கா ஹேட் அதர் ஐடியாஸ். அவ்வளோதான், எனக்கு அதுதான் வந்து புரியுது. கனி அக்காவுக்கு வேற ஐடியா இருந்திருக்கு, வந்து அவங்க குரூப் விஷயத்தை விளையாண்டுட்டாங்க. நான் ஒன்னு என்ன நினைச்சேன்னா, இப்போ இது பண்ணினதுல வந்து அவுட்கம் வந்து இந்த சில பிளேசஸ், இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அந்த டாப் 3 பிளேசஸ் வந்து கம்ப்ளீட்டா இவங்க வந்து ஒரு டோட்டலா ஒரு தப்பா போட்டுட்டாங்க. ஆக்சுவலா இந்த டாப் 3 பிளேசஸ் வந்து யாராலையுமே ஜீரணிக்க முடியாத டாப் 3 பிளேசஸ் தான் வந்து ஆக்சுவலா இருக்கு இந்த இதுல வந்து. அதுல வந்து கிட்டத்தட்ட அதுதான் எல்லாருக்கும் எப்படின்னா, அந்த கெமியை வந்து எப்படி தேர்ட் பிளேஸ்ல வர முடியும், எப்படி சுபிக்ஷா செகண்ட் பிளேஸ்ல வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியல. ஆக்சுவலா அது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி. இப்ப ஆக்சுவலா வந்து கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவரா வந்து சபரி வந்து ரம்யாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன் என்னை வந்து 7th கொடுத்தீங்க, எனக்கு முன்னாடி எப்படி 5 பேர், பிரஜன் எப்படி போனா, சாண்ட்ரா எப்படி போனா, நீ சொல்லு எனக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த அளவுக்கு ரம்மி நான் என்ன விளையாட்டுல குறைஞ்சு போனேன்னு கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா இப்போ இது பண்ணினதுனால வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு கனிக்கும் ஃபேஸ் எடுத்து இருக்கிற டீம் மெம்பர்ஸ்ட ஒரு கிரெடிபிலிட்டியே போயிடுத்து. கம்ப்ளீட்டா அந்த மாதிரி கனியோட 10 மணிக்கு மேல பொருளி பேசுற கனி அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து பப்ளிக்டையும் போயிடுத்து, உள்ள இருக்கிறவங்களையும் போயிடுத்து, எல்லாத்தையுமே போயிட்டு கம்ப்ளீட்டா அது ஒரு பிரேக் டவுன் மாதிரி ஆயிடுச்சோ. அது ரெண்டாவது வந்து என்ன நினைச்சேன்னா, அந்த பிரஜனை அந்த 3 பேர் வராங்களே, அவங்க 3 பேருமே வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு. நானே பார்த்துருந்தேன் கடைசி 1 வீக்கா ஓரளவுக்கு பார்க்கும்போது அவங்க ஏதோ கெஸ்ட் மாதிரி தான். அந்த தீபக், பிரியங்கா இல்லாட்டா அந்த அவங்க மாதிரிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ப்ரிவிலேஜ்டு அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் இவங்க 3 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. they have got a vengeance against அமித். அது இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஒன்று எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி இவங்க 3 பேர் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இவங்க 3 பேரும் வந்து ஆக்சுவலா பார்த்தா பிக் பாஸ் டீம் கிரியேட்டிவ் டீமுக்கு அகேன்ஸ்டாவே அந்த வைல்டு கார்டு வந்து அவங்கள வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு உள்ள அமிச்சா, இவங்க ஈகோ ப்ரிவிலேஜ் ஸ்டேட்டஸ்க்கு அது பண்ணி பிக் பாஸ்க்கு அகேன்ஸ்டாவே விளையாடுற மாதிரி விளையாடுறாங்களே இன்னைக்கு. ஆக்சுவலா அவங்க தான் அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு குரூப் தான் மொத்தமே பண்ணிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே வீக்கெண்ட்ல நமக்கு நல்லா தெரியும். இதை வந்து ஆக்சுவலி வந்து சபரியை வந்து அவங்க நம்பர் 1 ஆக்கி கனிக்காட்டிட்ட ஹியூஜ் மிஸ்டேக். நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க வந்து சபரியை வந்து ஒரு 5, 6ன்னு வச்சிருந்துட்டு வேற எவனை நீங்க நம்பர் 1ல வச்சிருந்தா கூட இந்த இடத்துல சபரி எஸ்கேப். ஓகே, இப்போ வந்து பிரஜன் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா வந்து அவன் எக்ஸ்போஸ் பண்ணா அவன் ஃபைட்லேயே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பான். அவன் he didn't do it that time அப்படின்ற போது இங்க வந்து அவன் பண்ணியிருக்கான்ற அவசியம் இல்லை. இங்க வந்து அவன் பண்ண மெயின் ரீசன் வந்து சபரியை நீங்க 1ல இருந்து இறக்குங்கன்றதுக்காக மட்டுமே அதை பண்ணான் பிரஜன். there was no other reason to break that at this point. திவ்யாவும் இறங்கி வந்து செஞ்சதுக்கு ரீசன் வந்து சபரியை நம்பர் 1 நீங்க கொடுத்தது தப்பு, you are doing groupism, get him down from number 1 சொல்றதுக்காக மட்டுமே அதை கொண்டு வந்தாங்க. பாரு ஆல்சோ யூஸ்ட் இட் வெரி வெல் அண்ட் ஷீ ஆல்சோ செட் லைக், நான் வந்து இங்கே அடிப்பட்டு நான் கடைசி நின்றுட்டு இருக்கேன், என்னை அடிச்ச முதல் நிற்கிறான்னு சொல்லி அதை நச்சுன்னு போட்டு பிடிச்சி அதையும் கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க. திஸ் வில் டெஃபினெட்லி கெட் அட்ரஸ் இந்த வீக்கெண்ட். வியானாவும் அந்த பாயிண்ட் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி அவளும் பாயிண்ட் சொன்னான்னு நினைக்கிறேன். அது சொன்னாங்க, ரீசன் சொல்லல. அது ரீசன் வந்து நான் என்ன சொல்றேன்னா அந்த பிசிக்கல் வயலன்ஸ் ரீசன் சொல்றேன். நான் அதுக்காக சொல்றேன். இப்போ வந்து உன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ரீசன் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் அந்த மண்டே நடந்த டாஸ்க் வந்து இங்க கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. ஓகே, இவர் வந்து ஃபர்ஸ்ட் போன ஒரே ரீசனுக்காக தான் they got that into it and அவர் வந்து அங்க இருந்து இறக்க சொன்னாங்க. கனி didn't listen. இது வந்து பெருசாகி எல்லாருமே பேச பொருள் ஆயிடுச்சு. இப்போ நைட்டு கூட பேசுவாங்க. அதுல ஒரு பாயிண்ட் எனக்கு என்ன இருக்குன்னா, இவங்க 3 பேரும் வந்து உள்ள வந்து they wanted to assume power, privilege எல்லாமே வந்து வைல்டு கார்டு வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து they wanted to assume power and wanted to take the entire thing. அவங்க வின் பண்ணணும்னு பார்த்தாங்க, அதுல டோட்டலா ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கம்ப்ளீட்டா சீஸ் பண்ணிட்டு உள்ள வந்து சபரிக்கு எதிர்க்க இவ்வளோ இந்த சபரி கனியை கவுத்து விட்டா போறோங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு ரைஸ் பண்றதுக்காக சபரி மேல இல்லாததும் பொல்லாததும் சொல்லி
எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணி இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு அவங்க 3 பேரும் கண்ட்ரோல் எடுக்க பாக்குறாங்க. பட் பிக் பாஸ் வந்து கிரியேட்டிவ் டீம் வந்து இத வந்து இவங்கள்ட்ட இவங்க இந்த அளவுக்கு பெட்டினஸ் இவங்க 3 பேர்ட்டு இவங்க வந்து கொஞ்சம் ஒரு கௌரவமா விளையாடணும், இவங்க தான் வின் பண்ணோம், மற்றவங்க எல்லாரும் மோசங்கிற மாதிரி இந்த அளவுக்கு இறங்கி விளையாடுவாங்க. அதாவது சபரியை வந்து இவ்வளவு மோசமா போர்ட்ரே பண்ணுவாங்கன்னு, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இப்போ அவங்க சொல்றதை பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே ஆடினா அந்த மாதிரி கம்ப்ளீட்டா சபரிய இந்த இருக்கிற சுச்சுவேஷனை ஒரு கொலாப்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ற மாதிரி விளையாடுறது வந்து ஒரு பிக் பாஸ் செட் பண்ற நரேட்டிவ்க்கு அகெயின்ஸ்டா கிரியேட்டிவ் டீமுக்கு அகெயின்ஸ்டா வந்து அந்த கேமே வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இவங்க விளையாடுறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆக்சுவலா. இல்ல ரசிகா, எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப கனி, விக்கல்ஸ், அதுக்கப்புறம் வந்து அமித், இவங்க 3 பேரை போட்டாங்கல்ல. இந்த இடத்துல 3 பேருக்கு பதிலா இவங்க 3 பேரை போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? எனக்கு டவுட். இப்போ இது ஏன் கிரியேட்டிவ் டீமுக்கு அகைன்ஸ்ட்னு நடராஜன் சார் ஃபீல் பண்றீங்க? எனக்கு அப்படி தோணவே இல்ல. ஏன்னா சபரிக்கு இப்போ 1 கொடுத்தாலோ 5 கொடுத்தாலோ 1 கொடுத்தா கண்டிப்பா பேசதான் வேணும். யாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட் ஓகே ஓகேங்க நீங்க சொல்ற இடத்துல நாங்க நின்றுட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க் அப்படி பண்ணாதான் ரொம்ப போரிங். ஓகேவா? அவங்க இந்த டாஸ்க் கொடுத்ததே வந்து இவங்களுக்குள்ள அடிச்சுக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு தான் எதிர்பார்த்து கொடுத்தாங்க. அதை இன்னைக்கு பண்ணவங்க எல்லாருமே சிறப்பா பண்ணிட்டாங்க. சில பேர் ரொம்ப ஓவர் டூவா பண்ணது, திவாகர்லாம் ரொம்ப ஓவர் டூ தான் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கண்டென்ட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி அச்சவரையும் தூக்கி ஜெயில 3 பேரா ஜெயில போட்டு அன்பு கேங் ஒரு பிரச்சனை. இப்ப ரம்யாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை, எனக்கு வந்து நீ பிரஜன்ஸ் ஆண்ட்ராக்கு அப்புறம் நீ எனக்கு அரோராக்கெல்லாம் பின்னாடி என்ன கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோவப்படுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவ அரோராவை வீக்கெண்ட் ஃபுல்லா எதுக்கு இருக்கோனே தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை நீங்க ரம்யா முன்னாடி பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான கேம் அந்த இடத்துல? சோ அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது பாருங்க. சோ அவரு கிரியேட்டிவ் கேம் எதிர்பார்த்ததுக்கான கண்டென்ட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். இல்ல நானும் அதை ஒத்துக்கிறேன். பட் நான் என்னன்னா அதை விட அவங்க 4 மடங்கு ஓவர் டூ பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்கா?